இல்லையா? அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் சிறப்புரை. சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்த இளைஞர் பிரிவு உறுப்பினர் செல்வி இலக்கியாவை அழைக்கிறோம். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்றைய நமது சிறப்பு பேச்சாளரை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நவீன இலக்கிய உலகில் அறியப்படும் முன் வரிசை கவிஞர்களில் ஒருவர் கவிஞர் வெண்ணிலா. இவர் கவிஞர், சிறுகதை ஆசிரியர், கட்டுரையாளர், நாவல் ஆசிரியர், சிறு பத்திரிகை ஆசிரியர், பள்ளி ஆசிரியர், ஆய்வாளர், பதிப்பாளர் என பன்முக அடையாளங்களுடன் தமிழ் உலகில் இயங்கி வருகிறார். பெண்ணிய அடிப்படையிலான கருத்துக்களை முன்னெடுத்து இலக்கியம் படைத்து வருவதும் அன்றாட வாழ்வின் இன்னல்களை படைப்பாக்குவதும் இவரது தனித்துவமாகும். இவர் எழுதிய படைப்புகள் ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. நூல்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டங்களில் பாடமாகவும் இடம்பெற்றுள்ளன. 2009, 2010 ஆண்டு காலத்தில் தமிழகத்தின் சமச்சீர் கல்வி பாடத்திட்ட குழுவின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி புதிய பாடப்புத்தக உருவாக்கத்தில் பங்களித்துள்ளார். ஆனந்த விகடன் இதழில் 122 வாரங்கள் தொடர்ந்து வெளிவந்து பின்னர் 2 தொகுதிகளாக நூலாகவும் வெளியிடப்பட்ட கவிஞர் வெண்ணிலாவின் நீரதிகாரம் நாவல் மிகுந்த வரவேற்பை பெற்றது. முல்லை பெரியாறு அணை உருவான வரலாற்றை சொல்கிறது அந்த நாவல். இவரது கங்காபுரம் நாவலுக்காக கலைஞர் பொற்கிழி விருது உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு மிக்க விருதுகளையும் பெற்றுள்ளார். திரைப்பட வசனகர்த்தா, துணை இயக்குனர் மற்றும் பாடல் ஆசிரியர் என்று திரைத்துறையிலும் கால் பதித்துள்ள கவிஞர் வெண்ணிலா அவர்கள் தற்போது நமக்காக தமிழின் இளமை என்னும் தலைப்பில் சிறப்புரை ஆற்றுவார். சிறப்புரைக்கு முன்பாக அவருக்கு பொன்னாடையும் மாலையும் அணிவித்து சிறப்பு செய்வதற்கு சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் உதவி தலைவர் திருவாட்டி மலையரசி சீனிவாசன் அவர்களை அழைக்கின்றேன். அவர்களுடன் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் தலைவர் திரு நா. ஆண்டியப்பன் அவர்களையும் சிறப்பு விருந்தினர் முனைவர் ரா. தினகரன் ஜே.பி. அவர்களையும் மேடையில் இணையும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்கள் கைத்தட்டல். இதோ மேடையை கவிஞர் வெண்ணிலா அவர்களிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். மற்றவர்களுக்கு நன்றி. நீங்கள் இருக்கைகளுக்கு திரும்பலாம். நன்றி. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை கொண்ட கர்ணனுக்கு இந்த மேடை ஆறுதல் பரிசை, ஊக்க பரிசை கொடுத்து அனுப்பியிருக்கிறது. தமிழின் இளமையாய் இருக்கின்ற எங்கள் பாரதிக்கும் ஊக்க பரிசுதான் இந்த மேடையில். கனிமொழி ஒரு கவிதை எழுதியிருப்பார். கனிமொழிக்கும் சிங்கப்பூருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இங்கு தமிழ் முரசு குறித்து ஒவ்வொரு முறை இந்த மேடையில் சொல்லப்படும் போதும் அவர் அந்த பத்திரிகையில் வேலை செய்த அந்த காலத்தை நான் நினைத்து கொள்கிறேன். அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். கவிதையினுடைய வரிகள் எனக்கு அந்த வரிசையிலேயே இப்பொழுது நினைவில் இல்லை. ஆனால் இதை போன்ற ஒரு குழந்தைகளுக்கான போட்டி தான் அது, ஓவிய போட்டி. அவர் செல்வார், குழந்தைகள் வரையும் ஓவியங்களை பார்ப்பார். போட்டி முடிந்தது என்று நடத்துபவர்கள் அறிவிப்பார்கள். போட்டியின் நடுவராக முதல் 2, 3ஆம் பரிசை அறிவிப்பார். கடைசியாக அந்த கவிதையை இப்படி முடிப்பார்: போட்டி நிறைவடைந்து வெற்றி பெற்றவர்களை அறிவித்த பிறகும் இது குறித்து எந்த உணர்வும் அற்று தங்களுடைய ஓவிய உலகில் மூழ்கி வரைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில குழந்தைகள் என்று. அதுதான் குழந்தைங்க. போட்டி அப்படின்னும் போது அது நிச்சயமா யாரோ 3 தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம். ஆனால் ஒரு அரை மணி நேரம் நான் மனம் விட்டு
சந்தோஷமாக அந்த குழந்தைகளினுடைய உச்சரிப்பையும் உடல் மொழியையும் அவர்கள் எடுத்து வைத்த வாதங்களையும் நான் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். நந்தினி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று வந்த குழந்தைக்கு நந்தினி என்ற பெயரை இட்டல் அதுக்கு இத்து வரவில்லை, தீ வரல, நந்தினி நந்தினி என்றுதான் உச்சரித்து கொண்டிருந்தது. அவ்வளவு அழகா இருந்தது அதை பார்க்கும்போது. அதுதானே குழந்தமை, அதுதானே குழலினிது யாழினிது என்று சொல்லுகின்ற மழலை மொழி, அதுதான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரம் இந்த விழா தொடங்கினதுல இருந்து அந்த குழந்தைகளினுடைய உச்சரிப்பை, அவர்களுடைய ஏற்றுக்கொண்ட அந்த கதாபாத்திரத்தினுடைய வசனத்தை, அதுவும் பீமனாக வந்த அந்த பையன் குழந்தைகளே அப்படின்னு நம்மளெல்லாம் பார்த்து பணிதலையில் தான் இருக்கிறது வீரம் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா இல்ல எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கும் போது அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆனா பெற்றோர்கள்லாம் கரெக்டா பரிசு கொடுத்த உடனே கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பணி நிறைவடைந்து எல்லா குழந்தையும் பொறுப்பா இனிமே எதுவுமே நீங்க காதுல வாங்கிடாதீங்கன்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அது எல்லா காலத்திலையும் நடக்கிறதா. ஆண்டு விழா அப்படின்னாலே சிறப்பு விருந்தினர்கள், அதுவும் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் சங்கம் இன்னும் ரொம்பவுமே புத்திசாலித்தனமா இருக்கீங்க. நன்றி உரை கூட முன்னாடியே சொல்லி முடிச்சிட்டீங்க. ஏன்னா இடையில போனோம் அப்படின்னா கூட நன்றி உரையை கேட்காம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதையும் நீங்க முன்னாடியே முடிச்சுட்டு கடைசியா இனிமே உங்க பேசுற திறமையில இந்த இருக்கையில இருக்கிறவங்களை தாக்கு பிடிக்க வைக்க முடிஞ்சா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா எங்க ஆட்டத்தை நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நான் ஒரு சிறந்த பேச்சாளர் கிடையாது. என்னுடைய வன்மையினால் தமிழினுடைய சிறப்புகளை எடுத்து கூறி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் கட்டி போடுகின்ற ஒரு ஆற்றலும் என்னுடைய பேச்சு ஆற்றலுக்கு இருக்காது. ஆனால் ஒரு எழுத்தாளராய் தமிழினுடைய மேன்மையும் தமிழின் அங்கமாய் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை என்னுடைய வாழ்வில் அனுபவத்திலிருந்து என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். இன்னொரு வகையில் இந்த சிங்கப்பூர் பயணம், நான் இந்த தேசத்திற்கு முதன்முறையாக வருகிறேன். கடந்த வாரம் முழுக்க பல்வேறு பணிகள், தொடர் பயணங்கள், அதனால இந்த பயணத்தை பற்றியே என்னால் யோசிக்க முடியல. ஆனால் நேற்று ஒரு 11:30 மணிக்கு பிறகு விமான நிலையத்திற்குள் வந்த பிறகு விமானம் புறப்படும். நீங்க தமிழ்ல ரொம்ப தூய தமிழ்ல பேசுனீங்களா, அதனால எனக்கு கேட்டுலாம் சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடா என்ன வார்த்தை சொல்றது அப்படின்னு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க அவ்வளவு அருமையான தமிழ் பேசுறீங்க. திருவாட்டி இந்த சொல்ல நான் தமிழ்நாட்டினுடைய மேடைகள்ல கேட்டதே கிடையாது. ஏன்னா நான் ஒரு 15-20 ஆண்டுகளா கூட்டங்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறேன். திருவாட்டி அப்படின்ற சொல்ல நான் கேட்டதே இல்லை. அவ்வளோ அருமையா திருவாட்டி அவர்களை அவ்வளோ கேட்கவே சந்தோஷமா இருந்தது. அப்புறம் எல்லாரும் தூய்மையான வார்த்தைகளை பாலர் பள்ளியிலிருந்து நான் சிங்கப்பூர் நேஷனல் லைப்ரரியில தமிழ் சேவை பிரிவுகள் சார்பில் வரலாறு தொடர்பா ஒரு 3 ஆண்டுகள் தொடர் நிகழ்ச்சி குழந்தைங்களோட பேசிட்டு இருக்கோம். திரு அழகிய பாண்டியன் இங்க இருக்காரு, ரேணு, நிர்மலாலாம். அதுல அந்த குழந்தைங்க அப்படிதான், நன்றி ஆசிரியர், வணக்கம் ஆசிரியர் அப்படிலாம் சொல்லும்போது அப்பவே நான் சொல்லியிருக்கேன், சின்ன குழந்தைங்க 2வது 3வது படிக்கிற குழந்தைங்கள்லாம் கூட இவ்வளோ அருமையா தமிழ் பேசுது அப்படின்ட்டு. இப்போ எனக்கு அதுதான் கேட்டுன்றதுக்கு டக்குன்னு அது என்ன நுழைவாயிலா என்ன சொல்றது அப்படின்னு யோசனையா இருக்கு. நான் என்னோட இதுலயே பேசிடுறேங்க. கேட்டு முன்னாடி என்ன எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் இதுதான். தமிழ்நாட்டில் கேட்டு முன்னாடி உட்கார்ந்துருக்கும் போதுதான் நம்ம இப்போ சிங்கப்பூர் போகிறோம் அப்படின்னு இந்த தேசத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் தோணுச்சு எனக்கு நம்ம எவ்வளவு ஒரு முக்கியமான நாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடுவோமே பல்லு பாடுவோமே அப்படின்னு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு முண்டாசு கவிஞன் பாரதி தன்னுடைய தேசத்தினுடைய விடுதலையை கொண்டாடும் தெளிவும் தீர்க்க தரிசனமும் நிரம்பியவனாக இருந்தான். அவனுடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்திய தேசம் அல்லவா இது. இந்தியா விடுதலை அடைந்த ஒரு நாடு என்று இந்தியாவை விட்டு வேறொரு தேசத்தில் சுதந்திர இந்தியா நிலை பெற்ற ஒரு தேசம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கின அந்த தேசத்திற்கு நாம் செல்கின்றோம். சும்மா விடுதலை பெற்ற ஆசாத் இந்தியா அப்படின்னா அது பேருக்கு இல்லை,
அதற்கென்று தனி இராணுவம் இருந்தது, அதற்கென்று வீரர்கள் இருந்தார்கள், அதற்கென்று தனித்த நாணயம் அச்சிடக்கூடிய வங்கி இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, மக்கள் இருந்தார்கள். இப்படி இந்தியாவை விட்டு இந்தியாவிற்கு வெளியில் ஒரு சுதந்திர இந்தியா அமைந்த ஒரு தேசத்திற்கு செல்கிறோம் என்ற பெருமித உணர்வோடு தான் நான் அந்த விமானத்தில் ஏறி அமர்ந்தேன். நேதாஜியும் கேப்டன் லக்ஷ்மியும் என் மனக்கண் முன்னால் வந்து சென்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஒரு மலேசியாவிற்கு 2017ஆம் ஆண்டு ஒரு விருது பெறும் நிகழ்விற்காக சென்றிருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. எனக்கும் என்னுடைய நண்பர் திரு இந்திய ஆட்சி பணி அதிகாரி திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும். என்னன்னா, சுபாஷ் சந்திர போஸ் கல்கத்தாவில் இருந்து புறப்பட்டு அவருடைய தலைமறைவு பயணங்கள் ஊடாக அவர் மேற்கொண்ட அத்தனை பயணங்களையும் அதே பாதையில சென்று அவர் குறித்து ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று பல்வேறு விதமான திட்டங்கள், வாழ்க்கை பயணங்கள், அது இன்னும் ஒரு கனவாவே இருக்கு. சிங்கப்பூர் வந்த இந்த நேரத்தில் காலை முதல் எனக்கு அந்த எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. சிங்கப்பூரில் நேதாஜி இருந்த இடங்களையும் அவரோடு தொடர்புடைய இடங்களையும் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய தீராத எண்ணம். ஆனால் அதற்கான அவகாசம் இல்லாத ஒரு பயணத்தோடு நான் இங்கு வருகை தந்திருக்கின்றேன். மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா திரு ஆண்டியப்பன் அவர்களுக்கும், தமிழவேல் விருது பெற்ற மதிப்பிற்குரிய திரு நிர்மலன் பிள்ளை அவர்களுக்கும், அவருடைய அந்த விருது பெற்ற உடனே அந்த உணர்வு எனக்கு ரொம்ப பார்க்கவே நிறைவா இருந்தது. என்னன்னா, அது ஒரு விருது, ஒரு அங்கீகாரம், அப்படி அதெல்லாம் கடந்து அது தமிழோடு எப்படி இந்த இயக்கத்தோட தொடர்புடையது அப்படின்றது அவர் தன்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து சொல்லிட்டு, நான் இந்த வெளிச்சத்துல நிக்கிறேன்னா இதோட இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அந்த ததும்பி நிற்கிற உணர்வை அவருடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கிட்டார் இல்ல, அது ரொம்ப நிறைவா இருந்தது. அதுதான் தேவை. ஏன்னா இந்த மேடை என்பதும் வெளிச்சம் என்பதும் நம்முடைய முயற்சியால் மட்டும் வர்றது இல்லை. அதற்கு பின்னாடி எத்தனையோ பேருடைய உழைப்பு இருக்கும். நான் இங்க நிக்கிறேன்னா நான் மட்டும் அதுக்கு காரணம் இல்லை. என்னுடைய குடும்பம் இருக்கின்றது, என் பிள்ளைகள் இருக்காங்க, என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், இப்படி எல்லாமே இருக்காங்க. அதை ஐயா ரொம்ப மிக நிறைவா இருந்ததுங்க ஐயா. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கேற்று தன்னுடைய வாழ்த்துரை வழங்கிய நாடாளுமன்ற மேனாள் நியமன உறுப்பினர் மதிப்புறு முனைவர் திரு தினகரன் அவர்களுக்கும், நேற்றிலிருந்து என்னுடைய பயண திட்டத்தையும் பார்த்து கொண்டு என்னை தொடர்ந்து சிங்கப்பூரில் பராமரித்த திருமதி பிரேமா, கிருத்திகா, திரு முத்து, என்னுடைய 25 ஆண்டுகால நண்பர் திரு அன்பிற்குரிய கிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள், இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழின் இளமை, இதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாகவும் அது குறித்து பேசணும் அப்படின்றது தான் ஐயா எனக்கு மின்னஞ்சல் பண்ணியிருந்தாங்க. இளமை அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு சில தோற்றங்கள் வரும். மனிதர்களுக்கான இளமை அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம், அது தோற்றம், அதுக்கு இருக்கிற வேகம், இது எல்லாமே இருக்கு. எல்லாவற்றுக்குமே இளமை அப்படின்ற அந்த சொல் கொடுக்கிறது. ஒரு மொழிக்கு இளமை எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, மொழியினுடைய தோற்றம் அந்த காலத்துக்கு போனோம்னா நமக்கு நிறைய கற்பிதங்கள் இருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னா இன்னைக்கு அது நிறைய பேர் கிண்டலும் கேலியுமா பேசுறாங்க. டே, கல்லும் மண்ணும் தோன்றாதுக்கு முன்னாடி எப்படிடா ஒரு மொழி தோன்றி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. புதுமை பித்தன் கூட அதை கிண்டல் பண்ணியிருக்காங்க. உலகத்துல தோன்றினது முதல் குரங்கு தான் முதல்ல வந்துச்சுன்னா அது தமிழ் குரங்கு அப்படின்னு சொல்றதுலதான் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பெரிய பெருமிதம் இருக்கு அப்படின்னு. ஆனா மொழி எப்படி உருவாகி இருக்க முடியும் அப்படின்றத குறித்து தொடர்ந்து நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா அது போல ஒரு சுவாரஸ்யமான ஆராய்ச்சி இருக்கவே முடியாது அப்படின்னு தோணுது. ஏன்னா மொழி பேச முடியும் அப்படின்னு மனிதனுக்கு எப்படி தோன்றி இருக்க முடியும்? மனிதனுடைய உருவாக்கத்தை நீங்க நினைச்சு பாருங்களேன். எல்லா உயிரினங்களை போலதான் இயற்கையில உயிரினங்களினுடைய பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்க்கிறோம்.
தண்ணிக்குள்ள இருந்து, அதுக்கப்புறம் தண்ணிக்கு வெளியே மண்ணுக்குள்ள, காட்டுக்குள்ள, மரம் செடி கொடி போல, விலங்குகள் போல, இப்படி மனிதனும் இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு உயிராதான் இந்த உலகத்துக்குள்ள வராங்க. அப்போ அந்த மனிதன் அப்படின்னு மரம் செடி கொடி மாதிரி இருக்கிற ஒரு மனிதன் பேசணும் அப்படின்ற அந்த உணர்வு அவனுக்குள்ள எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அதுக்கான போதுமான அளவுக்கு தெளிவாக நமக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆய்வுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். மனுஷனுக்கு பேசணுன்ற அந்த எத்தனிப்பு எப்படி வந்திருக்கும்? மரம் அப்படின்னா அது தன்னோட மொழியா காற்றுல அசையறத காமிக்குது. விலங்குகளுக்கு ஒவ்வொரு விலங்குகளுக்குமான தனித்த சப்தங்கள் குறித்து இன்னைக்கு நம்ம தெளிவா வச்சிருக்கோம். ஒவ்வொரு விலங்குகளுக்கும் நம்ம பேர் வச்சிருக்கோம். அது எந்த மாதிரி சத்தத்தை கொடுக்கும், ஒவ்வொரு நேரத்திற்கும் அதனுடைய ஒலி குறிப்புகள், இது எல்லாமே நமக்கு தெரியும். அப்ப முதல்ல மனிதன் மொழிக்கான தேவை என்னவா இருக்கும்னா பரிமாற்றம் தான். தான் நினைக்கிறத தான் கூட இருக்கிற ஒரு ஆளுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியில இருந்துதான் இந்த மொழி உருவாகி இருக்க முடியும். நம்ம பின்னாடி அதுக்கப்புறம் நிறைய சொல்லியிருக்கோம். சிவனுடைய உடுக்கை ஒளியிலிருந்து தான் தமிழ் பிறந்தது என்று சொல்றவங்க இருக்காங்க. சரஸ்வதியினுடைய வீணையிலிருந்து தான் இசை தோன்றியது. நடராஜனுடைய காலடியினுடைய அசைவுகள்ல இருந்து தான் நடனம் உருவானது. இப்படி கடவுளுக்கும் நாம் நினைக்கின்ற கலைகளுக்குமான தோற்றத்தை நம்ம விருப்பத்துக்காக உருவாக்கியிருக்கோம். ஏன்னா எல்லா விஷயங்களுமே ஒரு உயரிய இடத்துல கொண்டு போய் வச்சிட்டோம்னா அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அதுல பெருசா அது சாமியோட சம்பந்தப்பட்டது அப்படின்னும் போதே என்ன பண்ணிடுவான், அப்படியா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு போயிடும் இல்லையா? அப்படிதான் கலைகளுக்கான தோற்றமும். அப்படி மொழி அப்படின்னும் போது முதல்ல வரைஞ்சு காமிச்சிருப்பாங்க. சித்திரை எழுத்துக்களை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். தமிழ்நாட்டுல இன்றைக்கும் பல இடங்கள்ல பாறை ஓவியங்கள்லாம் இருக்கு. அதுல மனிதர்கள் வேட்டையாடுறதுல இருந்து வெறும் ஸ்டிக்மேன் ஃபிகர்ஸ் தான் இருக்கும். குச்சி குச்சியான வடிவங்கள்ல தான் இருக்கு இந்த பாறை ஓவியங்கள்லாம். எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியங்கள் பாருங்க. 5000 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஓவியங்கள். அப்ப என்ன ஓவியத்துக்குன்னு எதை பயன்படுத்தி இருப்பாங்க? அப்ப போய் வாட்டர் கலரையோ ஏதோ ஒரு கலரையா பயன்படுத்தி இருப்பாங்க. எதை எடுத்தா சாறு அந்த பாறையில ஒட்டுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல தலைமுறை போயிருக்கும். அதை எடுத்து வரைஞ்சி அதுக்கு ஒரு குறியீடு இருக்கும். சிரிக்கிறதுனா என்ன, இல்லைன்னா நான் ஒரு யானையை கொண்டிருக்கேன், ஒரு காளையை அடக்கி இருக்கேன், அப்படி தான் நினைக்கிறத மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றபடி அந்த சித்திர எழுத்துக்கள் உருவாகியிருக்கும். அந்த சித்திரை எழுத்துக்களினுடைய தொடர்ச்சியா மனிதன் மற்ற விலங்குகளை பார்த்துதான் பேச கத்துக்கிட்டு இருக்கான். குரங்கு கத்துற மாதிரி, குயில் கூவுற மாதிரி, என்ன ஒரு சத்தம் போடுதே, அப்ப நம்மளாலேயே பேச முடியுமா அப்படின்னு ஒரு பேச்ச ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பாக்குறேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா விலங்குகள் மாதிரிதான் நம்ம ஆ ஊ என்னென்னவோ கத்தி இருப்போம். ஆனா அதுல இருந்து ஒரு மொழியை உருவாக்கி இருக்காங்க பாருங்க. சொற்களை உருவாக்கியிருக்கா, வார்த்தைகளை உருவாக்கியிருக்கா, வாக்கியத்தை உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி இலக்கணத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு எத்தனை 1000 ஆண்டுகள் ஆயிருக்கும். கீழடியில் கிடைச்சிருக்கிற பொருட்கள்ல இருந்து நம்ம என்ன சொல்றோம், நம்முடைய தமிழர்கள் நகர வாழ்க்கைக்கு ஒரு 2600 கிமு 2600 3000 வருடங்கள் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே நம்ம இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு அதுல பதக்கம் தொங்க வச்சு அந்த பதக்கத்துல தனக்கு வேண்டியவர்கள் தன்னுடைய மகளுடைய பேரையோ, காதலன் பேரையோ, காதலி பேரையோ அச்சடிச்சு இன்னைக்கு பாத்திரத்துல எப்படி பேர் போடுறோமோ, நம்ம டாலர்ல எப்படி பேர் போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி பேர் போடுற பழக்கம் வரைக்கும் வந்திருக்குன்னா அப்ப அதுக்குன்னு எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த மொழி உருவாகி வளர்ந்திருக்கும். அப்படின்ற அந்த ஒரு சொல்ல, ஒரு வார்த்தை, ஒரு எழுத்த முதல் எழுத்தா வச்சவனுடைய எண்ணத்தை நினைச்சு பாருங்களேன். நெகிழ்ச்சியா இருக்கு. இப்போ அந்த எழுத்தினுடைய தோற்றம் இன்னைக்கு கல்வெட்டுகளை படிக்கும் போது நாங்க கொஞ்சம் அந்த கல்வெட்டுகளை படிக்கிறதுக்கு பழகிக்கிட்டு இருக்கோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சொல் வட்டெழுத்துல இருந்து பிராமியில இருந்து எப்படி மாறி 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 வந்திருக்கு அப்படின்னா இது தமிழுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கின்ற பழமையான 6 மொழிகளுக்கும் எல்லா மொழிகளுக்குமே இதுதான் அடிப்படை. அப்போ ஒவ்வொரு பகுதிக்குமான ஒரு மொழி தோன்றி வளர்ந்து அதுதான் இன்றைக்கு நமக்கான அடையாளமா இருக்கு. தமிழ் அப்படின்றது தமிழர், அதுக்கான ஒரு அடையாளம் தான். தமிழையும் தமிழரையும் பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது.
எப்படி வந்து ஒரு தாயினுடைய அடையாளத்துல இருந்து ஒரு குழந்தையை பிரிக்க முடியாதோ, இன்னும் சொல்ல போனா தமிழர்ல எது முந்தியது, எது தாய் எது மகவு நினைச்சு பாருங்க. மொழி முந்தியதா, இனம் முந்தியதா? எது முதல்ல அடையாளமா நமக்கு இருந்திருக்கும்? மொழியின் அடிப்படையில தான். இன்னைக்கு நான் வந்து இந்தியாவில இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து சிங்கப்பூர் வந்து இந்த மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா எது நம்ம எல்லாருக்கும் பொதுவா இருக்கு? முதல்ல மொழி, அப்புறம் தமிழர் என்கிற அடையாளம். அப்போ நம்முடைய ஒரு இனத்துக்கான அடையாளமா எது இருக்கு அப்படின்னா நிச்சயமா ஒவ்வொரு இனத்துக்குமே ஒரு மொழி தான் அதற்கான அடையாளமா இருக்கு. அதனாலதான் மொழி சார்ந்த நீங்க இன்னைக்கு உலகத்தில் நடந்திருக்கிற ஊர்களில் சிந்தப்பட்ட இரத்தத்தில் எது வந்து பிரதானமான காரணமா இருக்கு அப்படின்னா மொழிதான். இன்றைக்கும் தமிழகத்தினுடைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்தியாவினுடைய தேசிய கல்விக் கொள்கையை அறிவிக்கும் பொழுது 3வதாக ஒரு மொழி அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்தும் போது தமிழ்நாடு எங்களுக்கு 3வது மொழி வேண்டாம் என்று ஏன் வந்து குரல் கொடுக்குது அப்படின்னா, தமிழுக்கென்று ஒரு நீண்ட மரபு இருக்கு. மொழி சார்ந்த ஒரு பெருமித உணர்வு தமிழர்களுக்கு எல்லா காலத்திலையும் இருக்கு. திரு பாலகிருஷ்ணன் கூட நாங்க இப்போ தமிழ்நாடு அரசுக்கான நிதித்துறை சார்பில் ஒரு மலருக்கான வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வரலாறு. அதை வந்து 1965 ஆரம்பிக்கலாமா அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சோம். இல்ல அது 1935 இருந்தே இருக்கே அப்படின்னு பின்னாடி வந்தோம். 1935 எப்படி திடீர்னு முளைச்சு போறோம்? 37 ராஜாஜி வந்து திடீர்னு எப்படி சட்டம் போடுவாரு? அப்ப அதுக்கு முன்னாடி எங்க இருக்குன்னா இன்னும் பின்னாடி வர வேண்டியிருக்கு. 1920 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அப்ப கூட வந்து தமிழ் ஆட்சி மொழி கிடையாது தெரியுங்களா? நீதி கட்சி வரும்போதும் ஆங்கிலம் தான் இருக்கு. ராஜாஜி அதான் கேட்கிறாரு, நீங்க எல்லாம் இவ்வளவு பேசுறீங்க, உங்களுடைய கட்சி ஆட்சியில இருக்கும் போதெல்லாம் நீங்க தமிழ் ஆட்சி மொழினே சொல்லலையே, 2வது மொழியா தானே இருந்தது அப்படின்னு அவர் தன்னுடைய இந்தியை அமுல்படுத்துவதற்கான ஒரு நியாயமாக அவர் வந்து அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறார். அப்ப 1920 தமிழ் இல்லைன்னா அப்ப எங்க போறதுன்னா அது போகிட்டே இருக்கு. 1918 வந்து ஆங்கிலேயர்கள் முதல்ல ஒரு கல்வி கொள்கை அப்படின்றத ஒண்ணு வகுக்கிறாங்க. அது எதை பிரதானமா வைக்குது, அப்படி போய்கிட்டே இருக்கு. அப்ப பாலகிருஷ்ணன் சார் சொன்னார், சிந்து சமவெளி ஆய்வாளர், தமிழுக்கான போராட்டம், தமிழுக்கான தனித்துவத்தை முன்னிறுத்துவது அப்படின்றது 1920 கிடையாது. நம்ம எங்க போனோம்னா சங்கத்துக்கு போவோம். சங்கம் தொடங்கி நாம் இன்னொரு மொழியோடு போராடுவதும் நம்முடைய மொழியை தக்க வைப்பதற்குமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஏன்னா அப்ப இந்தியாவில் இருக்கின்ற பிற மொழிக்கான ஆட்சியாளர்கள் தமிழகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்குகிறார்கள். சங்கம் முடியும் போது களப்பிரர்களுடைய ஆட்சி வருது. களப்பிரர்களுடைய ஆட்சி இன்னைக்கு நம்ம இருண்ட காலம்னு சொல்றோம். அது எப்படி இருண்ட காலமா இருக்கும்? ஒரு ஆட்சி போய் இருண்ட காலமா இருக்க முடியுமா? பொற்காலம்னு சொல்றதுக்கு வந்து நமக்கு வந்து காரணம் இல்லை. ஏன் பொற்காலம் அப்படின்னா யாரோ ஒரு ஹிஸ்டாரியன் சொன்னாரு, அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த காலத்துல என்ன எல்லா குடிகளுக்கும் பாலாரும் தேனாரும் போயிருக்குமா? பசியே இருந்திருக்காதா? எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு காலம் இருந்திருக்குமா? ஏதோ ஒரு கட்டமைப்பை வச்சு, நிர்வாகத்தை வைத்து, அல்லது அன்றைக்கு இருந்த அரசனுடைய சில கொள்கைகளை வைத்து அதை நாம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். வரலாற்றுல எந்த மனிதனுடைய எந்த அரசனுடைய ஆட்சியும் பொற்காலம் என்று இன்றைக்குள்ள நம்முடைய ஜனநாயக பார்வையிலிருந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அரசாட்சி அப்படின்னும் போதே அது ஒரு அதிகார மையத்திலிருந்து தான் தொடங்குது. அரசன் முதல்ல, அதுக்கு கீழே அமைச்சர்கள், அதுக்கு கீழே படைத்தளபதிகள், அதுக்கு கீழே இராணுவம், இப்படி ஒரு அதிகார பகிர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ பொற்காலம் அப்படின்னும் போது சமத்துவம், ஜனநாயகம் அப்படின்றத நம்ம பொற்காலம் சொல்ல முடியும். அப்படி சொல்லவே முடியாது. அப்ப சங்கம் மறுவன காலத்தை நாம ஏன் இருண்ட காலம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா 2 காரணம் எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கு வந்து ஆய்வாளர் பத்மாவதி அவர்கள் வந்து மிக விரிவான பதிலுரைகளை வந்து ஏன் களப்பிரர்கள் ஆட்சி காலம் வந்து இருண்ட காலம் அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்படுது அப்படின்றதுக்கான ஆய்வுகளை அவங்க முன்னெடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சங்கத்துல இருந்து சங்கம் மறுவர காலம் அப்படின்றது
அந்த நேரத்துல ஒரு பேரரசுகளினுடைய தோற்றம் உருவாகின்ற காலமா இருக்கு. பேரரசுகள் அது வரைக்கும் இருந்த சிற்றரசர்கள், நீங்க சங்கத்துல இருக்கிற நம்மளுடைய கடையேழு அரசர்கள் புலவர்கள் பற்றியெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அவங்க எல்லாம் சின்ன சின்ன பகுதியில இருந்த சிற்றரசர்களா தான் இருக்காங்க. அப்போ அதுல இருந்து ஒரு மாற்றம் வருது. அந்த மாற்றம் நம்ம மண்ணில இருந்த வழிபாட்டு முறைகள், மதம் அப்படின்னு சொல்லலாம். மதம் அப்படின்றது முழுமையா வளர்ச்சி அடையாத ஒரு காலம். சோ வழிபாட்டு முறைகள்ல இருந்து, வணங்குகின்ற தெய்வங்கள்ல இருந்து எல்லாவற்றிலும் மாறுபட்ட ஒரு காலம் வருது. வெளிப்படையா சொல்லணும்னா பௌத்தமும் சமணமும் தமிழ்நாட்டுல செழித்தோங்குகின்ற காலம். சோ பௌத்தத்தையும் சமணத்தையும் முன்னெடுக்கின்ற அரசர்கள் அப்ப ஆட்சியாளர்களா இருக்காங்க. இது முடியுது. இது ஒரு 200 வருஷம் 250 வருஷம் போகும். கிபி 5ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு இறுதியில இந்த சமணமும் பௌத்தமும் என்னன்னா பல்வேறு விதமான அற வாழ்க்கையை முன்னெடுத்து சொல்லுது. சமணம் சுத்தமா கடுமையான விதிகள். நீங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது, இருட்டின பிறகு சாப்பிடக்கூடாது, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும், அதாவது மனித வாழ்க்கையே ஒரு தியானம் போன்று ஒரு துறவற வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு சமணம் கடுமையான வழிமுறைகளை சொல்லுது. பௌத்தம் ஆசையை துற, அதுதான் துன்பத்திற்கு அடிப்படை அப்படின்னு முன்னெடுக்குது. அப்போ சாதாரண மனிதர்களுக்கு அது ஒரு நெருக்கடியான வழிபாட்டு முறைகளா இருக்கு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு கொண்டாட்டமான வழிபாட்டு முறைகள் தேவைப்படுது. நீங்க வரலாற்றை படிக்கும் போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எப்படி காலம் மாறுது அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கும். அப்போ எது வருது அப்படின்னா, அது வரைக்கும் இருந்த ஒரு சிற்றரசர்கள் மரபுல இருந்து இந்தியா முழுக்க அங்கங்க பேரரசுகள் உருவாகும். தமிழ்நாட்டுல பல்லவ பேரரசு வருது. பல்லவ பேரரசு வரும்போது அது மட்டும் ஒரு அரசன் மட்டும் வரல. அரசன் அவனுக்கான இடத்தை யாருக்கு கொடுக்குறான்னா கடவுளுக்கு கொடுக்குறான். பெரிய அரசனுக்கான அரண்மனைகள்லாம் பெருசா கட்டுற மாதிரி பெரிய கற்கோயில்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய குட்டி குட்டி மரத்தடியிலையும், அரச மரத்தடியிலையும், வேப்ப மரத்தடியிலையும், அல்லனா ஒவ்வொரு மந்தையிலையும் சாமியை வச்சு வெறும் பூசாரியை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்த, நேரடியா கடவுள்கிட்ட பேசுற அளவுக்கு உரிமை கொண்டிருந்த மனிதர்களுக்கு ஒரு 300 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய கற்கோயில்கள்லாம் வந்த பிறகு, பெரிய கற்கோயில் பெரிய சாமி வச்சுட்டா என்ன ஆகும்? வழிபாடும் கொண்டாட்டமா தானே ஆகும். அப்போ அரசனுக்கு என்னெல்லாம் நடக்கும்? காலையில எழுந்தோடனே திருப்பள்ளி எழுச்சி நடக்குமா? அது எங்க நடக்கணும்? கோயிலுக்கு போய் நடத்து. கடவுள் என்ன பண்றாரு? சாமி கூட தூங்குறாரு. தூங்குறவரை போய் எழுப்பு. யார் எழுப்ப முடியும்? அப்ப தேவரதியார்களை உள்ள கொண்டு வாங்க, வாத்தியம் வாசிக்கிறவங்களை உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டாங்க. அப்ப அரசனுக்கான கொண்டாட்டமான எல்லா விஷயங்களும் கடவுளுக்கு நடக்கும் பொழுது ஒரு ஆர்ப்பாட்டமான விசேஷமான வழிபாட்டு முறைகள் உருவாகுது. இலக்கிய மக்களுக்கு அப்படியே இந்த கட்டுக்கோப்பான அந்த வழிபாட்டு முறைகள்ல இருந்து விடுதலை கிடைச்ச உடனே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா சாமி கூடவே எல்லாம் செய்யறாங்க. வெளில போய் செஞ்சாதானே கடவுள் கூடவே எல்லாமே செய்வோம்னு சொல்லிட்டு கோயில்கள்ல தான் ஆடல் பாடல். அரசன் நேரா வந்துட வேண்டியது, அங்க உட்கார வேண்டியது. கடவுள் ஒரு பக்கம், அரசன் ஒரு பக்கம், நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்க பாரு மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். இங்க இறைவனை துதித்தோம், அரசனை துதித்தோம், பாடல்கள் பாடவும், நடனங்கள் நடப்பதும் இப்படி மாறுது ஒரு காலகட்டம். அப்போ இந்த மொழி ஏன் இந்த வரலாற்றை நான் சொல்றேன் அப்படின்னா, மொழி என்பது நம்முடைய வாழ்க்கையோட மனிதர்களுடைய மாற்றங்களோடு வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. சங்கம் இலக்கியங்கள் இருக்க மாதிரி பின்னாடி வந்த பக்தி இலக்கியங்கள் இல்லை. அதை வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சங்கத்துக்கு பிறகு அற இலக்கியங்களா வருது. எல்லாரும் ஒழுங்கா இருக்கணும், எல்லாருமே மது குடிக்க கூடாது, பொய் பேசக்கூடாது, தீண்டாமையை கடைபிடிக்க கூடாது, இப்படி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன இது அட்வைஸ் பண்ணா ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க போல இருக்கு, இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கடவுள் மேல போடு, கடவுள் மூலமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பக்தி இலக்கியங்கள் தமிழ்நாட்டுல 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 12, 13, 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெருகுது. தமிழ் இலக்கியத்திலேயே ஒரு மாபெரும் பாய்ச்சல். அதுல நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். தேவாரத்தை பற்றியும் பெரிய புராணங்களை பற்றியும் எல்லாருடைய பாடல்களை பற்றியும் அது
எந்த அடிப்படையில மாற்று கருத்து அப்படின்னு நான் சொல்றேன்னா, சமத்துவமற்ற தன்மை அது இருக்கு. இறைவனுக்கான உயரங்களை கூட்ட கூட்ட மனிதர்களுக்குள்ள வேறுபாடுகள் அதிகமா மாறிடுச்சு அப்படின்ற மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். நான் அந்த பார்வையில பாக்குறத விட ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி அதிகாரத்தினுடைய பின்னணியில் அதனுடைய மொழியாகவும் இலக்கியமாகவும் எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது, இந்த 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்தினுடைய மிக அழகான இனிமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அந்த காலகட்டத்துக்குள்ளதான் கம்பராமாயணம் வந்திருக்கு. அந்த காலகட்டத்துக்குள்ளதான் 63 நாயன்மார்களுடைய பாடல்கள் வந்திருக்கு. அந்த காலகட்டத்துக்குள்ளதான் ஆழ்வார்களுடைய பாடல்கள் இருக்கு. அதுலதான் காரைக்கால் அம்மையார் பாடுற தலையால நடந்து திருவாலங்காட்டுக்கு போகு, எலும்பும் தசையுமாக தன்னுடைய அழகையே நீக்கி கொண்டு இறைவனுடைய காலடியில் அமர்ந்து இறைவனே அவளை அம்மே என்று அழைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு ஒரு புலவரால் செல்ல முடிகின்ற ஒரு காலகட்டம். காரைக்கால் அம்மையார் ஒரு விதம் என்றால் ஆண்டாள் இன்னொரு விதம். நீங்க என்னடா போய் அரசன் தனியா கடவுள் தனியா, எனக்கு அவன் தாண்டா காதலனே அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலயே அவ்வளவு அழகான காதல் பாடல்கள். கற்பூரம் நார்ம முத்தத்துக்கு எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்துருக்கோம் சங்க காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஆனா ஆண்டாள் முத்தத்துக்கு கொடுக்கிற விளக்கத்தை எந்த பெண் கவியாலையும் இதுவரைக்கும் மீறவே முடிஞ்சது கிடையாது. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ யோசிச்சு பாருங்க. எங்க இருந்து அவ வாழ்க்கையில இருந்து ஒரு சொல்ல எடுத்து கேட்டுக்கிட்டே போறான். அப்படி ஒரு மொழி எப்ப வளர்ந்துகிட்டே இருந்தா கூட இளமையா இருக்கும் அப்படின்னா அதனுடைய மாற்றங்களோடு ஓடிக்கிட்டே இருக்கும்போது, இங்க நான் நிக்கிறேன்னா நான் இந்த மொழியினுடைய ஒரு மத்திய வயதுல இருக்கேன். இங்க குழந்தைங்க பேசினாங்கல்ல, அதுதான் இன்றைக்கு தமிழினுடைய இளமை. மொழி நம்மோட சேர்ந்துதான் வளர்ந்துகிட்டே இருக்கும். சங்க பாட்டை என்னால இன்னைக்கு எழுத முடியாது. சங்கத்துல எழுதாத ஒரு சொல் என்னோட கவிதையில இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சங்கத்துல எழுதாத ஒரு உணர்ச்சியை இன்றைக்கு எழுதுகின்ற ஒரு எழுத்தாளரோ ஒரு கவிஞரோ எழுதவே முடியாது. ஆனா எழுதிக்கிட்டே இருக்கும். ஏன் எழுதுறோம் அப்படின்னா அந்த மொழி தன்னை அவரவர்களுக்காக அந்தந்த காலகட்டத்துக்கான உணர்வாக தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி வெளிப்படுத்தும் போதுதான் எப்படி பாம்புக்கு அதோடைய தோல் உரிய அது புதுசா வந்துகிட்டே இருக்கும். அதனால அது வயது முதிர்வாகுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது. அப்படிதான் பாரதியுடைய பல வசன கவிதைகளை படிக்கும்போது உடனே நமக்கு தோணும். என்ன தோணும்னா, காற்று இனிது, ஆமா காற்று இனிது, இவ்வுலகம் இனியது, இவ்வுலகம் இனியது, ஆண் இனிது, ஆமா ஆண் இனிது, பெண் இனிது. என்ன சொல்றான் பாரதி அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன அலுப்பு கூட வரும். ஆனா அடுத்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல பாரதி டக்குன்னு சொல்லுவான், தீ இனிதுன்னு. அப்ப நீங்க அந்த இடத்துல நிக்கிறீங்க, என்னடா இது, இந்த உலகம் இனியது, நட்சத்திரங்கள் இனியது, காற்று இனிது, நீர் இனிது, மரம் இனிது, எல்லாமே இனிது, தீ இனிதுன்னு சொல்றானே அப்படின்னா அங்க பாரதி புதுசா 2000 ஆண்டு மொழியிலிருந்து ஒரு புதுமையான உணர்வுகள்ல இருந்து தன்னை இளமையா முன்வைக்கிறான். தீ இனிது அப்படின்னு அவன் சொல்றான். இது தமிழுக்கு மட்டும் இல்ல, அடுத்து அவன் ஒரு இடத்துல சொல்றான், வாழ்தல் இனிது சாதல் நன்றுன்றான். இது எங்க இருக்கு அப்படின்னீங்கன்னா சில்வியா பிளாத் சொல்றாங்க, டையிங் இஸ் அன் ஆர்ட் அப்படின்றாங்க. அப்போ உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு கவிஞர் அந்த அம்மா சொல்லுது மரணம் ஒரு கலை அப்படின்னு. சாகிறது எப்படி ஒரு கலையா இருக்க முடியும் அப்படின்னா, அந்த கேள்விக்கு முன்னாடி சில்வியாவுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் முன்னாடி நம்ம பாரதி எழுதியிருக்கான், சாதல் இனிதுன்றான். வாழ்தல் தான் இனிது, சாதல் எப்படி இனிதா இருக்க முடியும்னா வாழ்வுக்கு நிகராக சாதலும் இனிது. வாழ்வுக்கு இருக்கின்ற அத்தனை பெருமைகளும் சாதலுக்கு வேணும் என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அதற்குள் ஒரு மறைபொருள் இருக்கு. எல்லாரும் செத்து போட்டோம். உலகத்துல
பிறப்பு அப்படின்னு ஒண்ணு நிகழும் போதே அதோட சேர்ந்து இறப்பு அப்படின்னு பிணைக்கப்பட்டது, அதனுடைய மறுபக்கம் தான். ஆனா பிறப்புக்கு இருக்கின்ற சில நேரம் இல்லாமல் இருக்கின்ற பெருமைகள் கூட, ஏன்னா பிறப்பு நேர்வது, அது யாரும் வேண்டி கேட்டு வர்றதில்லை. நான் இந்த வீட்டுல இத்தனாவது ஆளா இத்தனாவது மணி நேரத்துல இவர்களுக்கு மகனா மகளா பிறக்கணும், இந்த ஜாதியில பிறக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டு வர்றதில்லை. ஆனா மரணம் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல அந்த மரணத்துக்கு பெருமை தரக்கூடிய காரியங்களை ஆறறிவு படைத்த மனிதர்களாக நம்மால செய்ய முடியும். அதுதான் பாரதி சொல்றான், சாதல் இனிது. அப்ப சில்வியா பிளாத்தோ பாரதியும் எந்த இடத்துல ஒன்னா சேர்றாங்கன்னா, இந்த மொழி கொடுக்கிற தைரியம் தாங்க. மொழின்றது நம்ம நினைக்கலாம் எழுதுறவங்களுக்கு மட்டும்தானே லாங்குவேஜ் தேவை, எழுத்தாளர்களுக்கு தான் தேவை, கவிஞர்களுக்கு தான் தேவை, ஒரு ஓவியனுக்கு இசைக்கலைஞனுக்கு இவங்களுக்கெல்லாம் மொழி அப்படின்றது 2வது பட்சம்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு ஓவியனுக்கும் ஒரு இசைக்கலைஞருக்கும் கூட மொழியின் வழியாகத்தான் அவரவர்களுடைய கலையை சென்றடைகிறார்கள். மொழி அப்படின்றது நம்ம சுவாசிக்கிற காற்று மாதிரி மட்டும் இல்லை, நம்மளை இயக்குகின்ற உயிர் மூச்சு. அது ஒரு பெருமிதமா மட்டும் நம்ம கிட்ட எப்பவுமே இருந்துடக்கூடாது, அது இருக்கவும் முடியாது. அதை தாண்டி நாம் இந்த 2000-3000 வருஷத்துக்கான வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்வினுடைய தொடர்ச்சி அப்படின்ற ஒரு புரிதலை எது நமக்கு கொடுக்கும்னா மொழிதான் கொடுக்கும். நான் சொல்றேன்ல, நான் எனக்கு முன்னோடிகள் எழுதாத எந்த ஒரு புது சொல்லையும் நான் எழுதவே இல்லை, எந்த ஒரு புது உணர்ச்சியும் நான் எழுதுறதே கிடையாது. ஆனா நான் எழுதுறேன். ஏன் எழுதுறேன்னா, எப்படி இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சு ஒரு மாசாத்தி, ஒரு ஔவை, ஒரு காரைக்கால் அம்மையார், ஒரு ஔவை, இப்படி புலவர்களை நான் தமிழ்ல சொல்லிட்டு வரணும். அப்படி இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒரு இளங்கோ, ஒரு வெண்ணிலா, யாரோ ஒரு பெண் அறியப்படுவார்கள். இந்த மொழியினுடைய தொடர்ச்சி எங்கள் வழியாதான் நடந்தாகும். அப்ப அந்த தொடர்ச்சி, அந்த ஓட்டம் ஒரு நதியினுடைய பிரவாகம் போல மொழி மனிதர்களினுடைய வாழ்க்கை வழியாக மட்டும்தான் தன்னை நித்தம் இளமையாக வைத்துக் கொள்ளும். அதுதான் அடிப்படை. வேற நம்ம மொழிக்கு மொழியை காப்பாற்ற பல உண்மையை சொல்ல போனோம்னா, அந்நிய தேசத்தில் வாழ நேர்ந்து விட்ட அவரவர் அந்த மொழிக்கானவர்கள் தான் தாய்நாட்டுல இருக்கிறவங்களை விட மொழியை பற்றி அதிக அக்கறையும் கவலையும் உழைப்பையும் கொடுக்குறீங்க. நீங்க எப்படி ஒரு 30 ஆண்டுகளாக இந்த தேசத்துல வணிகத்திற்காகவோ பிழைப்பிற்காகவோ சொந்த மண்ணை விட்டு இங்கு ஏன் தமிழை பத்தி பேசிட்டு இருக்கணும்? தமிழ்நாட்டுல இருந்து ஒரு எழுத்தாளரை கூப்பிட்டு இங்க நிக்க வைக்கணும். இங்க நிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? யோசிச்சு பாருங்க. வெண்ணிலா அப்படின்ற ஒரு நபர் இங்க ஏன் வரணும் அப்படின்னா, இந்த தமிழினுடைய தொடர்ச்சி என் வழியாக இந்த காலத்துல நடந்துகிட்டே இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் இங்க வர்றதுக்கு என்னுடைய பதாகையா எது எனக்கு இருக்குன்னா என்னுடைய மொழிதான் இருக்கு. நீங்க என்னை எப்படி கூப்பிடுறீங்கன்னா அதே அந்த பிளாட்ஃபார்மை வச்சுதான் நீங்க என்னை கூப்பிடுறீங்க. இங்க இருந்து அமெரிக்கா போனாலும் ஒரு மொழிக்கான தூதுவராக தான் நான் போறேன். இங்க இருந்து ஐரோப்பா போனாலும் அதுதான் நான் போறேன். தேவதேவனுடைய ஒரு கவிதை, இன்னும் எனக்கு எவ்வளவு நேரம் இருக்குங்க சார்? ஒரு 10 நிமிடங்கள் எடுத்துக்கலாமா? தேவதேவனுடைய ஒரு கவிதை. தேவதேவன் கவிதைகளை படித்த நண்பர்கள் இந்த அரங்கில் இருக்கலாம். அவருடைய இயற்பெயர் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், பிச்சுமணி கைவல்யம். ஒரு துறவியினுடைய சாமியார் பேர் மாதிரி இருக்கு இல்லையா? கேட்டுக்கும் போது அவருக்கு பேர் வச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார். தூத்துக்குடியில அவர் பிறந்த ஒரு 10-15 நாள் கழிச்சு அவங்க ஊருக்கு பெரியார் ஒரு நிகழ்ச்சிக்காக பிரச்சாரத்துக்காக போறாரு. தேவதேவனுடைய தந்தை தீவிரமான பெரியாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர். அவர் போறாரு, போய் பிறந்த பிள்ளைய தூக்கி கையில கொடுத்து இதுக்கு ஒரு பேர் வைங்கன்றார். பெரியார் பேர் வைக்கிறத பத்தி நிறைய புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ரஷ்யான்னு வையி, பழனின்னு வைக்கிறல்ல, அப்ப ரஷ்யான்னு வைக்க கூடாதா அப்படின்லாம் விதண்டாவாதம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேர் வச்சாருன்னு கேட்டீங்கன்னா பிச்சுமணி கைவல்யம்.
இந்த பிச்சுமணி கைவல்யம் யாரு அப்படின்னா, அவர் கொஞ்ச காலம் வந்து சாமியார் ஆகி காசில எல்லாம் சுத்திட்டு இருந்தார். அப்படி நண்பர்களோட சுத்தி இருக்கும்போது அங்க அவருக்கு அறிமுகமாயிருந்த ஒரு துறவியினுடைய பெயர் தான் பிச்சுமணி கைவல்யம். அவருடைய இந்த பெயர்ல தான் வந்து தேவதேவனுடைய முதல் கவிதை தொகுப்பே வந்துச்சு. அப்புறம் தான் அவர் தேவதேவன் வந்து மாத்திக்கிட்டாரு. அவருடைய கவிதைகள் வந்து பொதுவான கவிதைகள் அப்படின்னும் போது வாசிக்கிறவங்களுக்கு ஒரு உணர்வெழுச்சியை கொடுக்கணும். ஒரு பாறையை செதுக்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற பலவீனங்களை ஒதுக்கி தள்ளி நம்மைய உருவாக்குறது தான் எழுத்து. அது எழுத்துக்கான நோக்கமே அப்படிதான். நம்ம பொதுவா எல்லாருடைய புரிதலும் இருக்கு. வாசிக்கிறதும் அதுக்காக தான் நம்ம வந்து வாசிக்கிறோம். ஆனா தேவதேவனுடைய மொழி கவிதை என்னன்னா இயற்கைக்கு மறுபடியும் திரும்புதல். எனக்கு அதுதான் அவருடைய மொத்த கவிதையினுடைய துணியா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு தரிசனம், வாழ்வினுடைய ஒரு தரிசனமா தான் அவருடைய கவிதைகள் இருக்கும். அந்த ஒரு கவிதையை மட்டும் சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒரு கவிதைனா அதுவே கொஞ்சம் நீளம். கவிதை இப்படி தொடங்குகிறது. ஒரு கவிதையை நீங்க பின்தொடர்றதுக்கு எளிதா தொடர்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மரத்தடி நிழல் போதும் உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். இந்த 2 வரியை கேட்கும்போது யாரையோ மரத்தடியில நிக்க வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மரத்தடி நிழலா இருக்கும்போது தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு உணர்வும் அவங்க கிட்ட இருக்கு. அப்போ பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு ஆளா யார் இருக்கிறா அப்படின்னா, நம்ம சமூகத்துல யார் நினைச்சுக்கிறா அப்படின்னா ஒரு ஆண் தான் நினைச்சுக்கிறது. அப்போ இந்த கவிதையினுடைய தொடக்கம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து சொல்ற மாதிரி நம்ம வாசிக்கிற கணத்துல நமக்கு உருவாகிற முதல் காட்சியா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வரி, வெட்ட வெளியில் நீ நின்றால் என் மனம் தாங்க மாட்டேன் என்கிறது. இப்ப கிளியரா தெரியுது. வெட்ட வெளியில நீ நின்னா ஏன் மரத்தடி நிழலுக்கு உன்னை விடணும்னு நினைக்கிறேன்னா, வெட்ட வெளியில நீ நின்னா என்னுடைய மனசு தாங்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப கண்டிப்பா டிக்ளேர் பண்ணிடலாம், ஒரு ஆண் தான் பெண்ணை பார்த்து சொல்ற வார்த்தையா இருக்கும். வெட்ட வெளியில நீ நின்னா மனசு தாங்கல அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு தன்னுடைய தாயப்பா அம்மாவை விட்டு போறதா இருக்கலாம். 2வது மனைவி. 3வது மகள். மனைவி வந்த பிறகு அம்மா கிட்ட இவ்வளோ ஒரு பத்திரம் பாதுகாப்பு அதெல்லாம் சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறை குடும்ப அமைப்பு அதெல்லாம் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அம்மாவை எலிமினேட் பண்ணிடும். அடுத்தது 2வது தேர்வா மனைவி இருக்காங்க, மகள் இருக்காங்க. மனைவி கிட்ட சொல்லுவாங்களா அப்படின்னா அது திருமணமான அந்த காலகட்டத்துக்குள்ள அதை வச்சு சொல்ல முடியும். 1 ஆண்டா 2 ஆண்டா 6 மாசமா அதுக்குள்ள அப்படின்னா சரி ஓரளவுக்கு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பழகி போற எல்லா விஷயத்துலயுமே நமக்கு வந்து ஈடுபாடு கம்மி. அது திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அலுவலக வேலையா இருந்தாலும் சரி, பழகிடுச்சு அப்படின்னா அது எவ்வளவு முக்கியத்துவமான விஷயம் இருந்தா கூட நம்ம கண்டுக்கவே மாட்டோம். சூரிய உதயம் தினம் நம்ம நினைச்சா பார்க்க முடியும். ஆனா துபாயில போய் புர்ஜ் காலிஃபாவா அங்க போய் 128வது மாடியிலையோ இல்ல டார்ஜிலிங்லயோ இல்ல கன்னியாகுமரியிலயோ அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சு பார்த்தா வாழ்க்கையிலேயே அன்னைக்குதான் சூரிய உதயமே நமக்கு பார்க்க நேர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி விழுந்து அடிச்சுட்டு போய் பார்க்கணுமே. கேமரா வச்சு இப்படி எடுக்கிறது அப்படி எடுக்கிறது எல்லாமே பண்ணுவோம். நம்ம நினைச்சா நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேயே அருமையான சூரிய உதயம் நம்மளால பார்க்க முடியும், பௌர்ணமியை பார்க்க முடியும், எல்லாமே பார்க்க முடியும். ஸோ வழக்கமான ஒண்ணு அப்படின்னாலே நமக்கு வந்து ஈடுபாடு இருக்காது. டெய்லி டீ நல்ல டீ கூட நம்ம வீட்டுல போட்டு தருவாங்க. ஆனா நண்பர்கள் வீட்டுக்கு போனோடனே டீயை குடிச்சு முதல் வாய் கூட குடிச்சிருக்க மாட்டோம். அருமையா இருக்குங்களே டீ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நமக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. அப்போ இது மனைவியா மகளா அப்படின்னா அதை வந்து ஒரு ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். மேலும் மரத்தடியில் நிற்கையில் தான் நீ அழகாய் இருக்கிறாய். அப்பனா மனைவியை தாண்டி காதலி மாதிரி ஒரு டோன் போகுது. மகளுக்கும் அது இருக்கலாம். ஏன்னா ஆண்கள் எப்ப ரொம்ப அன்பானவங்களா அழகானவங்களா இருப்பாங்க அப்படின்னு என்ன கேட்டா, மகளுக்கு தந்தையா இருக்காங்க பாருங்க, அந்த ஆண்களுக்கு அழகும் அன்பும் இருக்கு.
பிரமாதமா இருக்கும். அந்த அந்த லவ் வந்து இவங்களையா நம்ம ஆணாதிக்கவாதிகள் பேசுறோம், மேல் சாவனிஸ்ட்ன்றோம், இவங்கெல்லாம் இந்த சமூகத்தை போட்டு இவ்வளவு கொடுமை பண்றாங்க அப்படின்லாம் சந்தேகம் வரும். பாரதியே எத்தனை வார்த்தைகள் சொல்லியிருக்கான். செல்வ களஞ்சியம், ஒவ்வொரு வார்த்தையும் மகளை வந்து கொஞ்சிறத பார்க்கும்போது உச்சிதனை முகர்ந்தால் அப்படின்னு அவன் சொல்றதெல்லாம் கேட்கும்போது அப்படியே நமக்கு மனசு குளிரும். எப்படா ஒரு மகளை இவ்வளோ கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. காதலினா பாரதி அதுலதான் கெட்டிக்காரன், எல்லாத்துலயுமே பாரதி கெட்டிக்காரன் தான். ஏன்னா மனைவினா ருட்டீன் வந்துடுது. அப்ப அவன் என்ன பண்றான், செல்லம்மாவாங்க கண்ணம்மாவா மாத்திரான், காதலியா மாத்திரான். காதலியா மாத்தும் போது சூரிய உதயம் டார்ஜிலிங்ல பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு வந்துடுது. அதனால என்னாச்சுன்னா மனைவி காதலியா இருக்கும் போது இல்ல காதலி வந்து மனைவிக்கு முந்தின பருவத்துல இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப 2 ஆப்ஷன்ல நம்ம நிக்கிறோம். அடுத்த வரி தேவதேவன் சொல்றாரு, கர்ப்பிணி பெண்ணை அவள் தாயிடம் சேர்ப்பது போல உன்னை ஒரு மர நிழலில் விட்டு போக விழுகிறேன். மரத்தை கர்ப்பிணி பெண்ணை வந்து அவங்க அம்மா கிட்ட விடுற மாதிரி உன்னை வந்து இந்த மரத்துக்கிட்ட விட்டு போக நினைக்கிறேன் அப்படின்ற இவ்வளவு அருமையான இடம் பாருங்களேன். ஏன்னா கர்ப்பிணி பெண்ணுக்கும் அவளுடைய அம்மாவுக்கான உறவு பார்த்திருப்பீங்க. இங்க நடுத்தர வயதை கடந்த பெண்கள் கொஞ்சம் பேர் இருக்கீங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த பொண்ணுக்கு வலிக்க விட மாட்டாங்க, அறிவுரைகள் சொல்ற மாதிரியே இருக்காது. பேசிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் இங்க ரூமுக்குள்ளேயே நடமா அப்படின்வாங்க. கொஞ்சம் சீரக தண்ணி குடிக்கிறியா, கால் வீக்க மாதிரி இருக்கு, வீக்கம் கூட சொல்ல மாட்டாங்க, இதை குடி கொஞ்சம் அப்படின்வாங்க. ஸோ அந்த அறிவுரை கூட பயமுறுத்தாம ஒரு இயல்பு மாதிரி வந்து நடந்துகிட்டே இருக்கும். தாய்க்கும் அந்த மகளுக்குமான உறவு. அப்படியே அவர் வந்து சொல்றாரு, மரம் வந்து கஷாயம் வச்சு கொடுக்காதுன்னு நமக்கு தெரியும், மிஞ்சி போனா அது மர நிழல் தான் கொடுக்கும். ஆனா உலகத்திலேயே ஆதி தாய் எதுவா இருக்கும்னா கண்டிப்பா மரம் தான். பறவைகளுக்கான கனிகளை கொடுக்கறதுல இருந்து, மரங்களுக்கான விதைகளை கொடுக்கறதுல இருந்து எல்லாவற்றுக்குமே ஆதி தாயா எது இருந்திருக்கும்னா மரங்கள் தான் இருந்திருக்கும். அப்ப அவர் வந்து சொல்றாரு, கர்ப்பிணி பெண்ணை அவள் தாயிடம் சேர்ப்பது போல உன்னை ஒரு மர நிழலில் விட்டு போக விழைகிறேன். மரங்களின் தாய்மை என்ன கொடுக்கும்னு சொல்றாரு பாருங்க. பியூட்டிஃபுல்லான லைன்ஸ். முடிச்சிடுங்க, சீட்டெல்லாம் கொடுக்கவே வேணாங்க, நானே தான் சொல்லிட்டேனே. மரங்களின் தாய்மை முளை முளையாய் கனிகள் கொடுக்கும். மரங்களின் தாய்மை கனி கொடுக்கும். தாய் பால் கொடுப்பது போல மரம் கனி கொடுக்கும்ன்றார். அடுத்து, கிளைகளின் காற்று வாத்சல்யத்துடன் உன் தலையை கூறும். உன்னை மர நிழல்ல ஏன் விடுறேன்னு சொன்னா, அந்த கிளைகளினுடைய காற்று வாத்சல்யத்துடன். இந்த இடத்துல நம்ம நினைக்கலாம், என்ன தேவதேவன் ஒரு பெரிய கவிஞர், இவரு தமிழ்ல வாத்சல்யம்னு என்னத்துக்கு போடுறாரு, ஒரு சமஸ்கிருத சொல்ல போடுறாரு, வாஞ்சையுடன் போட்டிருக்கலாம்ல, அவருக்கு என்ன தமிழ் தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். இது வந்து பூ கட்டும் போது பாத்தீங்கன்னா, மல்லிப்பூ தொடுக்கும் போது நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் மறிக்கொழுந்து சேர்த்து கட்டுவாங்க. அது அது ஒரு அந்த கலப்பு வந்து ஒரு இதமான இது நறுமணம். வெறும் மல்லிகை இருந்தாலும் அது கூட அந்த மறிக்கொழுந்து சேர்த்து கட்டும்போது ஒரு கூடுதலான, சில பேருக்கு மறிக்கொழுந்து வச்சா பிடிக்கவும் பிடிக்காது, ஆனா அது அந்த மல்லிகையுடைய மனத்தை கூட்டி காண்பிப்பது போல நிச்சயமா பல நேரத்துல இருக்கும். அந்த மாதிரி இந்த வாத்சல்யம், எனக்கு வந்து இந்த மொழி தூய்மையிலலாம் பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு மொழி எல்லாவற்றையும் அள்ளி அதுக்குள்ள போடும் போதுதான் அது ஒரு புதிய ஆற்று மணல் வந்து எப்படி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும்போது ஒரு வளமான மண்ணா மாறுதோ அப்படிதான் மொழி எல்லாத்தையும் அள்ளி போடும். அது வாத்சல்யத்துடன் உன்னுடைய தலையை கோதும். அந்த இடத்துல அந்த வார்த்தை அப்படியே நமக்கு நம்முடைய அப்பாவோ கணவனோ வந்து தலைய தடவி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு சந்தோஷம் வருது. அடுத்ததுதான் அருமையா அந்த கவிதை எப்படி டிராவல் பண்ணது பாருங்க. மரம் உனக்கு பறவைகளை அறிமுகப்படுத்தும். மரத்தடியில நிழல் மட்டும் இல்ல, கனி மட்டும் இல்ல, முக்கியமா எது தெரியுமா, பறவைகளை அறிமுகப்படுத்தும். சரி, பறவைகளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பறவைகள், நான் கொஞ்சம் வேகமா போறேன் ஏன்னா 5 நிமிஷம் சொல்லியிருக்கேன். பறவைகள் உனக்கு வானத்தையும் தீவுகளையும், பறவை என்ன பண்ணும், வானத்தை அறிமுகப்படுத்தும். மேல போகும்போது தீவுகளையும் நீ பார்க்க முடியும். வானத்தை அறிமுகப்படுத்தின பிறகு என்னங்க, வானமோ அனைத்தையுமே அறிமுகப்படுத்திவிடும்.
அதானே உயரம், பரத்தல், எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு செல்லுதல். அருமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சொல்றாரு, வானமோ அனைத்தையும் உனக்கு அறிமுகப்படுத்திவிடும். இத சொல்லிட்டு திரும்ப அவர் சொல்றாரு, ஒரு மரத்தடி நிழல் தேவை, உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். தேவதேவனுடைய இந்த கவிதை ஒரு பெண் பற்றியோ ஆண் பற்றியோ மரம் பற்றிய கவிதையோ கிடையவே கிடையாது. இந்த வாழ்வின் மூலமாக பண்பாடும் இலக்கியமும் கலாச்சாரமும் மொழியின் வழியாக ஒன்றிலிருந்து இன்னொன்றாக எப்படி மேம்பட்டு கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் தேவதேவனுடைய இந்த அருமையான கவிதை நமக்கு சொல்லி செல்கின்றது. தேவதேவனுடைய கவிதையினுடைய ஒரு சொல்லை நான் எழுதியிருப்பேன், இளங்கோ அவர்கள் எழுதியிருக்கலாம். இந்த மேடையில் வந்து பேசிய குழந்தை இன்னும் ஒரு 15 ஆண்டுகளில் எழுதக்கூடும், யாரோ எழுதக்கூடும். அவர்களின் வழியாக தமிழும் அவரவர்களுக்கான மொழியும் என்றைக்கும் இளமையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் மொழிக்கு வயதே கிடையாது. நம் வாழ்வில் இருந்து தினந்தோறும் கிளைத்து கொண்டிருப்பதுதான் மொழி. அது நித்திய கன்னியாக, நித்திய பூர்ணையாக நம்மோடு பயணப்பட்டு கொண்டே இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி.